வணக்கம், வெல்கம் டு சென்னை ஃபேஷன் இன்ஸ்டியூட். இன்னைக்கு நம்ம பிளவுஸோட பார்டர் டிசைன் எப்படி டிசைன் பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் சுகர் பீட்ஸ், ஆன்டிக் சுகர் பீட் எடுத்து வச்சிருக்கிறேன். நல்ல குவாலிட்டியாக இருக்கதா பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸ். இது உங்களுக்கு எனக்கு வந்து மேங்கோ ஷேப் போட போகிறதுனால இதை வாங்கியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ வாங்கிக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ நல்லா ஒட்டுறதுக்கு உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபெவிகால் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது சைஸ் வந்து 3mm 4mm பீட் சைஸ் இது. ஸோ நம்பர் சொல்லும்போது உங்களுக்கு 2-3ன்ற சைஸில் சொன்னீங்களா கூட ஒரு ஸ்ட்ரிங்காக தான் அது கிடைக்கும். எம்போஸ்டு ஸ்டோன் டைமண்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ இது எல்லா ஷேப்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப், ஸ்கொயர், சர்க்கிள், டைமண்ட், ஒயிட் இல்லைனா கோல்டு, இதுதான் காமனாக கிடைக்கிற கலர்ஸ் இதுக்கு. இது நமக்கு எல்லா ட்ரெஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். த்ரெட்டு வந்து மிஷின் த்ரெட், கோல்டன் கலர் யூஸ் பண்ணோம்னா வெளியில் தெரியாது, நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ப்ளவுஸ் என்ன கலர் இருக்கோ அதே கலருக்கு யூஸ் பண்ணணும். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ப்ளவுஸ்க்கு ப்ளவுஸில் ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம சுகர் பீட் போட்டாச்சு. அது எப்படி போடுறோம் அடுத்த தேர்ட் லைனில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது செகண்ட் லைனில் வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு சுகர் பீடும் ஒரு பெரிய ஆன்டிக் பீடும் மிக்ஸ் பண்ணி போடுறோம். ஸோ எடுக்கும் போதே நம்ம வந்து ஒரு சின்ன பீடும் ஒரு பெரிய பீடும் சேர்த்து எடுத்துட்டோம்னா கீழே விடும்போது நமக்கு ப்ராப்பராக வரும். லெஃப்ட் ஹேண்ட் எப்பயுமே மேலே கொண்டு வராதிங்க. லெஃப்ட் ஹேண்டில் எடுத்து பீட்ஸ் எல்லாம் கோக்காதீங்க. ரைட் ஹேண்ட் மட்டுமே வச்சு யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். நீங்கள் முதல்ல பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட 2 பீடு எடுத்து கோக்கத்துக்கு பழகுங்க. நமக்கு வந்து மிடில் ஃபிங்கரும் ரிங் ஃபிங்கர் தான் இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அது உங்களுக்கு அது ரெண்டும் தான் சப்போர்ட்டிவாக கீழே வந்து தள்ளுறதுக்கு. அதனால தான் உங்களுக்கு பாருங்கள் எப்படி க்ளோஸாக இருக்குன்னு நான் காட்டுறேன். இப்போ நம்ம தேர்ட் லைன் வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சுகர் பீடு வந்து இதுலேயும் வந்து 1 இல்லைன்னா 2 வந்து நீங்கள் விடலாம் அட் அ டைம். 3-4 விட்டீங்கன்னா தூக்கிக்கும். அங்கே எங்கேயாவது உங்களுடைய முடியுது ஏதாவது ஒன்று மாட்டி இழுத்து கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால எப்பயுமே 1 இல்லைன்னா 2 அதுக்கு மேலே பீடு வச்சு போடாதீங்க. ஜரி த்ரெட்டில் யூஸ் பண்ணாதீங்க. ஜரி த்ரெட்டில் வச்சு ஸ்டிக் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப டைட்டாக ரொம்ப ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால மிஷின் நூலில் வச்சே நீங்கள் பண்ணுங்க. அது அப்போ தான் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக வாஷபிள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இது ப்ளவுஸை மெயின்டைனிங் அப்படின்றது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத. பாருங்கள், சுகர் பீட்ஸ் எடுத்து 1-2 மாற்றி தான் வச்சு அதை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம போட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து சுகர் பீட், அடுத்த லைன் வந்து ஒரு சுகர் பீடும் ஒரு பெரிய பீடும், அப்புறம் சுகர் பீட், அப்புறம் திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி ரிப்பீட். இது பார்டரோட டிசைன் அப்படின்றதுனால நம்ம இந்த மாதிரி பண்ணால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். சென்டரில் வந்து அந்த டைமண்ட் ஷேப் நான் சொன்னேன் குந்தன் ஸ்டோன்ஸை வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டியிருக்கோம். காரணம் என்னென்னா அதுக்கு மிடில் வந்து திருப்பி நம்ம சுகர் பீட் போட போகிறோம். அதை முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்ல நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அந்த லேயர்ஸ் 5 லேயர் அந்த பீட்ஸ் இருக்குல்ல அதே மாதிரி இந்த சைடு நம்ம போடணும். இப்போ சுகர் பீட் எடுத்து அதே மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இப்போ இங்கே பாருங்க டைமண்ட்க்கு மிடில் உங்களுக்கு சுகர் பீட் போட்டிருக்கு, தெரியுதா? ஸோ டைமண்டோட மிடில் சுகர் பீட் போடும்போது அதில் ஒரு லுக் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஒவ்வொரு பீடுக்கும் ஒவ்வொரு நாட் கண்டிப்பாக போடணும். நாட் போட்டிங்கன்னா தான் அது வந்து செக்யூர் பண்ணிக்க முடியும். நம்ம அது அப்படியே கண்டினியூஸாக ஒரு செயின் மாதிரி கொண்டு போனீங்கன்னா அது பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும். அதனால ஒவ்வொரு டைமண்ட்க்கு மிடில்லையும் நீங்கள் வந்து ஒரு சுகர் பீட் போடுங்க. இப்போ நம்ம அந்த மோட்டிவ்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு அதை எங்கே வேணுமோ அங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து சின்ன கை அப்படின்றதுனால இவங்களுக்கு வந்து ஒரு 3 வச்சா போதும். ஸோ சென்டரில் இந்த பக்கம் 2 சைடும் 1 அப்புறம் சென்டரில் 1 அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க அது காயறதுக்கு. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து திலகம் ஷேப்லேயே நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்டில் வரையலாம் வேண்டாம். ஃப்ரீ ஹேண்டில் சுகர் பீடு வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு லேயராக இருந்தாலும் சரி 2 லேயராக இருந்தாலும் நாங்கள் இப்போ இதில் வந்து 2 லேயர் இதில் கொடுக்க போகிறோம். அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிரைட்டாக தெரியும் அப்படின்றதுக்காக செகண்ட் லேயர் இப்போது போட்டுட்டு இருக்கோம். இதில் அதே மாதிரி தான் ஒரு பீடு இல்லைன்னா 2 பீடு அப்படி கொடுத்து நீங்கள் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே வரலாம். இதை முடிச்சுட்டு அவுட்டரில் நீங்கள் வந்து இன்னும் எனக்கு கிராண்டாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா அவுட்டரில் நீங்கள் வந்து ஜரியில் வச்சு ஒரு லைன் நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் நாங்கள் அதை கொடுக்க போகிறது இல்லை, ஏன்னா ஜரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த டிசைன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டிக் பீட்ஸ் யூஸ் பண்ணதுனால ஜரி த்ரெட் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால நாங்கள் இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அதில் இப்போ ஃபர்ஸ்ட் லைன் வந்து உங்களுக்கு திலகம் முடிஞ்சாச்சு.
செகண்ட் லைனும் பார்த்தீங்கன்னா திலகம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. திலகம் கம்ப்ளீட் ஆனோடனே இதையே வந்து ஒரு லைட்டாக ஒரு டேர்ன் கொடுத்து சுற்றி போட்டிங்கன்னா அது மேங்கோ மாதிரி சேஞ்ச் ஆகிடும். அதனால நம்மளே ஃப்ரீ ஹேண்டில் பண்ணலாம். நீங்கள் வரைஞ்சி பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும், வரையாமல் பண்ணிங்கன்னா அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த கர்வ் கூட நம்ம 2 லைன் கொடுக்கலாம், பட் நாங்கள் வந்து ஒரு லைன் போதும் அப்படின்றதுனால அது ஒரு லைனோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் அதை க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு அதை காட்டுறேன் எப்படி பண்ணணும் அப்படின்றத. இங்கே பாருங்கள், இதில் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ அவுட்டரில் வந்து முடிச்சுட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ முடிச்சு ஒரு நாட் போட்டுடலாம். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.